முதல்வர் ஜோசப் விஜய் கோட் சூட் அணிந்து பதவி பிரமாணம் எடுத்தார். சட்டசபைக்கு அதே உடையில் வருகிறார். வரவேற்போம். வெள்ளை வெள்ளேரென்று எம்எல்ஏ பிராண்ட் வேட்டி சட்டை அணிந்து வரும் கழகத்தினர் அனைவருமே ஊழல்வாதிகள். உடைதான் வெள்ளை, ஆனால் மனமோ கருப்பு. வெள்ளை உடை வேட்டி என்பது வெளிவேஷம். முதல்வர் ஜோசப் விஜய் வேஷம் போட விரும்பவில்லை போலும். 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி பிரதமராகிறார். காங்கிரஸ் எம்பிக்களின் தூண்டுதலால் நரேந்திர மோடிக்கு விசா வழங்க மறுத்தது அமெரிக்க அரசு. இப்போது நரேந்திர மோடி நாட்டின் பிரதமர். அமெரிக்காவில் நடந்து கொண்டிருந்த ஒரு பன்னாட்டு அமைப்பின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நரேந்திர மோடி அமெரிக்கா செல்ல வேண்டும். அமெரிக்க அரசு என்ன செய்தது தெரியுமா? அவசரமாக விசா வழங்கியது. வேறு வழி? இந்தியாவின் முட்டாள் காங்கிரஸ்காரர்கள் சொல்படி நடந்து தவறு செய்து விட்டோம் என்று வருந்தினார்கள் அமெரிக்க அரசு அதிகாரிகள். பர்சனலைஸ்டு மோனோகிராம் உள்ள விசேஷமாக தயாரிக்கப்பட்ட கோட்டை அணிந்து அமெரிக்கா சென்றார் பிரதமர். அவருடைய கோட்டில் அவருடைய பெயர் மேலிருந்து கீழாக வரி வரியாக பொறிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க அதிபர் ஒபாமா இதை பார்த்து அசந்தே போய்விட்டார். ஆனால் நம் நாட்டு காங்கிரஸ்காரர்களுக்கு வயிற்றெரிச்சல். நேற்று வரை டீ விற்றவன் இன்று பிரதமராகிவிட்டானே என்ற கடுப்பு. சூட் பூட் சர்க்கார் என்று மோடி அரசுக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தார் ராகுல் காந்தி. இதெல்லாம் ராகுல் காந்தியில் மூளையில் உதித்திருக்காது. அவருக்கு பின்னால் இருந்து யாரோ சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். சூட் பூட் அணிந்து செல்வதே குற்றம் என்பது போல் பேசினார்கள் காங்கிரஸ்காரர்கள். நாட்டு மக்கள் வறுமையில் உழன்று கொண்டிருக்கும் போது நரேந்திர மோடி மட்டும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார் என்றெல்லாம் கதை கட்டினார்கள். சுதந்திரம் வாங்கி 70 வருடங்கள் ஆகியும் கூட நாட்டு மக்கள் வறுமையில் உழன்று கொண்டிருப்பதற்கு காரணமே காங்கிரஸ் கட்சிதான். ஆனால் அதை பற்றி அவர்களுக்கு சற்றும் பொறுப்புணர்வு இருக்கவில்லை. திடீரென்று ஒரு நாள் நரேந்திர மோடி தன்னுடைய கோட்டை ஏலத்திற்கு விட்டார். ஒரு குஜராத்தி அதை 4 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி கொண்டார். அந்த தொகை நாட்டின் கருவூலத்தில் சேர்க்கப்பட்டது. அதுதான் நரேந்திர மோடி. அன்று நரேந்திர மோடி அணிந்திருந்த கோட் சூட்டை கடுமையாக விமர்சித்த அதே காங்கிரஸ் கட்சி இன்று முதல்வர் ஜோசப் விஜயை கோட் சூட்டில் பார்த்து கொண்டிருக்கிறது. அன்று நரேந்திர மோடியை கிண்டலடித்த ராகுல் காந்தி இன்று கோட் சூட் அணிந்த தமிழக முதல்வரின் அருகில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். இது பற்றியெல்லாம் காங்கிரஸ்காரர்களுக்கு கவலை இல்லை, நாணம் இல்லை. அதை எதிர்பார்க்கவும் முடியாது. முதல்வர் விஜய் கோட் சூட் அணிந்து கொள்ளலாம். நரேந்திர மோடி மட்டும் கோட் சூட் அணியக்கூடாது. அதற்கான தகுதிகள் அவருக்கு இல்லை. எத்தனை முரண்! கோட் சூட் என்றவுடன் எனக்கு மதவெறி பிடித்த மதமாற்ற பாதிரி ஜார்ஜ் பொன்னையா ஞாபகம் வருகிறது. ஹிந்து மதத்தில் வேஷ்டி கட்ட சொல்வார்கள். யாரும் மேல் சட்டை அணிய முடியாது. என்ன கேவலம்! மனிதன் என்ன ஆடு மாடா மேல் சட்டை அணியாமல் இருக்க? பேண்ட் சட்டு தான் உலகத்திலேயே சிறந்த உடை. கிறிஸ்தவத்தில் பாருங்கள், எல்லோரும் பேண்ட் சட் அணிந்து கொண்டு வாருங்கள் என்றுதான் இயேசுநாதர் கூறுகிறார். இயேசுநாதர் காலத்தில் கோட் சூட் இருக்கவில்லை. காலில் ஷூ அணிந்து கொள்ளுங்கள். ஷூ வாங்க வசதி இல்லை என்றால் செருப்பு அணிந்து கொள்ளுங்கள். அப்படியே சர்ச்சுக்குள் வந்து வழிபடலாம். எந்த தடையும் இல்லை. ஆனால் ஹிந்து மதத்தில் அப்படி வழிபட முடியாது. செருப்பையும் மேல் சட்டையையும் கழற்றிய பிறகே வழிபட முடியும். அதனால்தான் ஹிந்து மதம் ஒரு மட்டமான மதம் என்று கூறுகிறேன். நீங்கள் எல்லோரும் எப்போதும் ஷூ அணிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அப்போதுதான் இந்த பாரத மண்ணின் அழுக்கு உங்கள் கால்களில் ஒட்டி கொள்ளாது. பாரத மண்ணே அசிங்கம் பிடித்த மண். இப்படிதான் பேசிக்கொண்டிருந்தார் ஜார்ஜ் பொன்னையா. இந்துக்களை மட்டுமல்ல, தாய் நாட்டையே கேவலப்படுத்தியவர் அவர். இதை என்றென்றும் மன்னிக்க முடியாது. ஆனால் என்ன விபரீதம் பாருங்கள்! இந்துக்களை இழிவாக பேசிய ஒரே காரணத்தால் ராகுல் காந்திக்கு ஜார்ஜ் பொன்னையா மிகவும் வேண்டியவராக போய்விட்டார். பாரத் ஜோடோ யாத்திரையில் ராகுல் காந்தி தமிழ்நாடு வந்தபோது ஜார்ஜ் பொன்னையாவை சந்தித்து அரவணைத்து அவரிடம் ஆசி பெற மறக்கவில்லை ராகுல் காந்தி. இந்துக்களை யார் தாக்கினாலும் அதற்கு நேர்முகமாக உதவி செய்பவர் ராகுல் காந்தி. மறைமுகம் அல்லது ரகசியம் என்ற பேச்சுக்கே இடமில்லை.
அவரே பாராளுமன்றத்தில் பலமுறை இந்து மதத்தையும் இந்து நம்பிக்கைகளையும் தாக்கி பேசியிருக்கிறார். நமது உதயநிதி ஸ்டாலின் பொதுவெளியில் பேசியது போல முதல்வர் ஜோசப் விஜய் ஜார்ஜ் பொன்னையா கூறிய அதே சூட் பூட்டை தான் அலுவலக உடையாக மாற்றிக்கொண்டுள்ளார். முதல்வர் சொல்லும் செய்திதான் என்ன? ஜார்ஜ் பொன்னையா போன்ற மதமாற்ற சக்திகளுக்கு மறைமுகமாக உதவி செய்யும் எண்ணம் முதல்வருக்கு இருக்கிறதா என்பது போக போக தெரியும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதல்வர் ஜோசப் விஜய் தென் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செல்லும் போது நிச்சயம் ஜார்ஜ் பொன்னையாவை சந்தித்து ஆசி பெறுவார்.